சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அச்சமடைந்துள்ள ஊழல்வாதிகள் அரசுக்கு எதிராக பொய் பரப்புரை மேற்கொள்வதாக சுனில் வட்டக்கல தெரிவிப்பு. சீன பெருஞ்சுவரை பார்வையிட்ட பிரதமரையும் சந்திக்க திட்டம். மட்டக்களப்பில் பாரிய தீ விபத்து, தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 7 பேர். போர் முடிந்து விட்டது, இஸ்ரேலுக்கு புறப்பட முன்றம் கருத்து. பணைய கைதிகளை வரவேற்க தயாராகும் டெல் அபிஸ், கூடும் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். அரச நிதியை மோசடி செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உட்பட கடந்த கால ஊழல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் வெளிவரும் போது பல ஊழல்வாதிகள் அச்சமடைந்துள்ளனர். அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக கையூட்டல் ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. இதன் காரணமாகவே ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீது பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றனர். இதேவேளை ரக்பி வீரர் தாஜூதீன் படுகொலை தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும் போது நாமல் ராயபக்ச அச்சமடைந்து காவல்துறை திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். காவல்துறை அதிபருக்கு அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துகின்றனர். சுயாதீன காவல்துறை ஆணைக்குழுவை அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே ஒரு சில அதிகாரங்கள் காவல்துறை அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் காவல்துறை ஆணைக்குழுவின் சுயாதீனத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அங்குள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட்டுள்ளார். சீனாவிற்கான தனது விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா பிரதமர் அந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் கலைத்துவ பெருமை மிக்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களான தடை செய்யப்பட்ட நகரத்தையும் சீன பெருஞ்சுவரையும் நேற்று பார்வையிட்டுள்ளார். இந்த பயணத்தில் பிரதமருடன் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஞ்சித ஜெயசிங்க ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். அதே நேரம் ஒரு பகிரப்பட்ட எதிர்காலம், பெண்களின் முழுமையான வளர்ச்சிக்கான புதிய மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட செயல்முறை என்ற கருப்பொருளின் கீழ் பெய்ஜிங்கில் நடைபெறும் இந்த உயர்மட்ட உச்சி மாநாட்டை சீன அரசும் ஐநா பெண்களும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த மாநாட்டில் பாலின சமத்துவம், பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளடங்கிய கொள்கை சீர்திருத்தங்கள், இலங்கையின் முன்னேற்றத்தை எடுத்துரைக்கும் முக்கிய உரையை ஹரணி அமரசூரிய ஆற்றவுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான சமூக மேம்பாடு, கல்வி மற்றும் பெண்கள் தலைமையிலான தொழில் முனைவோர் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் வகையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் அவர் நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் இருந்த உணவகம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகத்தில் நித்திரையிலிருந்த 7 பணியாளர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதுடன் தீயும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் உள்ள உணவகம் நேற்று இரவு 9 மணிக்கு மூடியதுடன் அங்கு வேலை செய்து வரும் 7 இளைஞர்களும் உணவகத்தில் நித்திரைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் மின்னொழுக்கு காரணமாக உணவகம் தீப்பற்றி எரிந்ததை நித்திரைக்கு சென்ற ஒருவர் கண்டுகொண்ட நிலையில் அங்கு நித்திரையில் இருந்த ஏனைய 6 பேரையும் எழுப்பி கடையிலிருந்து வெளியேற்றியுள்ளார். அவர்கள் அங்கிருந்து வெளியேறி 5 நிமிடத்தில் கடை தொகுதியில் பாரிய தீ ஏற்பட்ட நிலையில் மாநகர சபையின் தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு பிரிவு காத்தான்குடி நகரசபை தீயணைப்பு படை இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போதும் கடை தொகுதி முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. இந்த தீ விபத்து மின்னொழுக்கு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுரை தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை, பெருந்தோட்ட மக்களுக்கு உற்பத்தி முறையிலான கொடுப்பனவை வழங்குவதற்கே தாம் யோசனை முன்வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதனையே அரசாங்கமும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். அந்த வகையில் அதற்கான திட்டத்தை தாம் தயாரித்து வருவதுடன் அதனை அரசாங்கத்திடம் வழங்குவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாகவும் ராஜதுரை தெரிவித்துள்ளார். உற்பத்தி முறையிலான கொடுப்பனவை வழங்கும் போது தற்போது பெறும் நாளாந்த வேதனத்தை விட அதிக கொடுப்பனவை தொழிலாளர்கள் பெற முடியும் என்றும் ரொஷான் ராஜதுரை தெரிவித்தார். இந்த நிலையில் அரசாங்கம் 1700 ரூபாவை வழங்குவதாக கூறினால் அதற்கான திட்டங்கள் ஏதும் உள்ளதா என்பது குறித்து தமக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட நிறுவனங்கள் உற்பத்தி முறையிலான கொடுப்பனவை வழங்குவது குறித்தே அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்தார். பெண்கள் துன்புறுத்தல் மற்றும் வன்முறையில் இருந்து விடுபட்டு அச்சமின்றி அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த பொதுநலவாய நாடாளுமன்ற சங்கத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு இலங்கை தயாராக உள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். வெறுப்பு இல்லாத விவாதத்திற்கு என்ற கருப்பொருளின் கீழ் பார்படோஸ் பிரிட்ஜ்டவுனில் நடைபெறும் 68வது பொதுநலவாய மகளிர் நாடாளுமன்ற மாநாட்டில் உரையாற்றும் போது அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இதன்படி அரசியலில் ஈடுபடும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய தளத்தை உருவாக்குவதற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை விதிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிறுவன பாதுகாப்பு மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் போன்றவற்றை வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்கு நல்ல நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வட இந்தியாவில் இருமல் மருந்து குடித்து 21 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னையில் மருந்து நிறுவன உரிமையாளர் மற்றும் மருந்து ஆய்வாளர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோடம்பாக்கம் நாகச்சுனாய் 2வது தெருவில் உள்ள மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை காஞ்சிபுரத்தில் இவர் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் முறையாக சோதனை நடத்தாததால் இடைநீக்கம் செய்யப்பட்ட மருந்து ஆய்வாளர் தீபா ஜோசப் வீட்டிலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையின் பாதுகாப்புடன் சோதனை நடந்து வருகின்றது. அதேவேளையில் அண்ணா நகரில் உள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குநர் கார்த்திகேயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு உள்ளது. ஏற்கனவே 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கார்த்திகேயன் வீட்டில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்த இருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவிலிருந்து பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் முடிந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ளும் முன்னர் விமான நிலையத்தில் வைத்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஹாசா போர் நிறுத்தம் நிலைத்திருக்கும் என்றும் ஹாசாவுக்கு விரைவில் ஒரு அமைதி குழு அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஹாசா தற்போது சிதைவு பகுதி போல தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் கட்டார் ஆகியவற்றின் பங்களிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டினார். தான் போர்களை தீர்ப்பதில் வல்லவன், சமாதானம் செய்வதில் வல்லவன் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இஸ்ரேல் ஹாசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கம் கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் வகையில் எகிப்தில் உச்சி மாநாடு ஒன்று நடத்தப்படவுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அமெரிக்க ஜனாதிபதி எகிப்திய ஜனாதிபதியுடன் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பிரித்தானிய பிரதமர், பிரான்ஸ் ஜனாதிபதி, ஜெர்மன் சான்சலர், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் பிரதமர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். அத்துடன் ஐநா செயலாளர் நாயகமும் கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிலையில் ஹமாஸிடமுள்ள அனைத்து பணைய கைதிகளும் இன்று விடுவிக்கப்படவுள்ள நிலையில் டெல் அவிலின் மக்கள் ஒன்று கூடி வருகின்றனர். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அச்சமடைந்துள்ள ஊழல்வாதிகள் அரசுக்கு எதிராக பொய் பரப்புரை மேற்கொள்வதாக சுனில் வட்டக்கல தெரிவிப்பு. சீன பெருஞ்சுவரை பார்வையிட்ட பிரதமரையும் சந்திக்க திட்டம். மட்டக்களப்பில் பாரிய தீ விபத்து, தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 7 பேர். போர் முடிந்து விட்டது, இஸ்ரேலுக்கு புறப்பட முன் ட்ரம்ப் கருத்து. பணைய கைதிகளை வரவேற்க தயாராகும் டெல் அவிஸ், கூடும் மக்கள்.
இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.